மம்மி யாரு இங்க? யாரா? பொண்ணு வீட்டுக்காரங்க தம்பி. சூப்பர் குடும்பம். எவனோ ஒத்தருவா பார்ட்டி போன் பண்ணான்ட்டு அம்மா வேணான்ட்டாங்க. மனுஷன் ஆசையா சூப்பு கேட்டாரு, கொண்டு வந்து கொடுத்தேன். குடிக்கிறதுக்குள்ள குமாரசுவாமி, சத்யா, நமக்கு அந்த பொண்ணு ஒத்து வராது, விட்டுடு. என்ன ஒரு வார்த்தையோட கேட்காம மார்க்ல இருந்து சொட்டு வாங்கிட்டு வர மாதிரி பாட். நானும் ஒரு மனுஷன் தானே, எனக்கு ஆசை உணர்ச்சிக்கா இல்லையா? சத்யா, சாவன் மம்மி, ஐ ஹவ் செலக்டட் மை பேர். நான் அவளை லவ் பண்றேன், அவளுக்கு கல்யாணம் பண்ணி போறேன். என்னது, இன்னொரு பொண்ணு லவ் பண்றீங்களா? என்ன தம்பி திடீர்னு இவ்வளவு பெரிய இடிய தூக்கி தலையில போடுறீங்க? பிள்ளையாரப்பா, உனக்கு உடைச்ச தேங்காய் எல்லாம் வேஸ்டா போச்சுப்பா. நாங்க என்னென்னலாம் கனவு கண்டோம். அம்மா, சத்யா, நீ என்னப்பா சொல்ற? அம்மா, உங்களுக்கு என் சந்தோஷம் முக்கியம் தானே? ஆமா. அப்ப என் கூட வாங்க. இந்த பொண்ணுதான், இவ்வளவுதான் நான் லவ் பண்றேன். ஐயோ, என் பொண்ணா? அசத்திட்டியம்மா? குமாரசுவாமி பொண்ணா? ஐயோ ஆண்டவா, இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நான் உயிரோடு இருக்கேன். ஐயோ அம்மா, நெஞ்சு வலிக்குதுமா. ஐயோ, ஓ அப்பா, அம்மா, அம்மா. அங்கிள், அம்மா, அங்கிள். குமாரசுவாமி, சத்யா அந்த தண்ணி எடு. குமாரசுவாமி, அங்கிள் கண்ணாடி எங்க மேடம்? அம்மா, கால் எங்கம்மா வச்சிருக்கீங்க? இப்போ காலையில எது குமாரசுவாமி? சாகறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு தடவை உங்க காலில் விழுந்துடுறமா. இந்த பாவியை மன்னிச்சிடுங்கம்மா. இந்த பாவியை பெத்த பாவத்துக்காக செத்து போன என் பொண்டாட்டியை மன்னிச்சிடுங்கம்மா. திரும்புங்க தம்பி. கள்ளங்கபடம் இல்லாத இந்த மனசுக்குள்ள காதல உண்டாக்குன இந்த காதையை வெட்டுனாத்தாமா ஆத்மா சாந்தி அடையும். அம்மா, என் பொண்ணு செஞ்ச பாவத்துக்கு உங்க மூஞ்சில முழிக்கிறதே பாவம்மா. இப்பவே நான் குடும்பத்தோட ராஜஸ்தான் பாலைவனத்துல போய் செட்டில் ஆயிடுறேன் தம்பி. அங்க ஒட்டகத்தோட சாணியில வரட்டியை தட்டி வித்தாவது நான் பொழைச்சுக்குவேன் தம்பி. ராஜஸ்தான் வந்து பாகிஸ்தான் பாடுறேன். ஆமா, எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது என் பூஜாவோட. தமிழ்நாட்டுல கல்யாணம்னாலே பிரச்சனை தாப்பா. முருகா, பஞ்சாங்கத்தோட அலையிற. அடுத்த மாசம் மட்டும் 15 முகூர்த்தம் இருக்குப்பா. அவசரமா கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. தம்பி ஏதாவது சொல்லிட்டானா? இத பார், எல்லாத்துக்கும் பஞ்சாமிர்தம் கொடுத்துட்டு எனக்கு அல்வா கொடுத்துறாத. ஐ வாண்ட் ஒன்லி பஞ்சாமிர்தம். அம்மா, வர சொன்னீங்க? வந்து உட்காருங்க குமாரசுவாமி. கீழே இதுக்கு சேர்ல உட்காருங்க. நான் செருப்புங்கம்மா, காலையில தான் இருக்கணும். செருப்பு சேர் மேல உட்கார்ந்து அதிக பிரச்சனை தரும். இப்ப நீங்க உட்கார்லன்னா நான் எந்திரிச்சிடுவேன். கடவுளே, என்னடா என்ன இப்படி டிசைன் டிசைனா சோதிக்கிறேன்? மாமா, பாத்து உட்காருங்க, கீழே வந்துட போறீங்க. எங்க எப்படி உட்கார்ந்து எனக்கு தெரியுமாப்ல. இதுதான் ஒரிஜினல் எடுபடி ஸ்டைல். இப்படி உட்கார்ந்து அது எஜமா ஸ்டைல். கவலைப்படாதீங்கம்மா, நான் காலை மேல போட மாட்டேன். சொல்லுங்கம்மா. அவன் முடிவை என்னால மாத்த முடியல குமாரசுவாமி. அவங்க அப்பா இறந்த பிறகு அவனை தவிர எனக்கு வேற யாரு இருக்கா? அதனால அவன் இஷ்டப்படியே இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த ஸ்டூலை கொஞ்சம் நகர்த்துங்க. என்னது இது? விஷம்மா. எதுக்கு? இந்த விஷத்தை குடிச்சு செத்து போட நாயன்னு சொல்லுங்க, நான் செத்து போயிடுறேன். ஆனா பொண்ணு கொடுக்க மாட்டோம்மா. அப்படி பொண்ணு கொடுத்தேன்னா இந்த பெரிய வீட்டு நாய்க்கு, ஐயோ தப்பு தப்பா வளர்றேன், மன்னிச்சுக்குங்கம்மா. பெரிய வீட்டு நாய்க்கு இருக்கு நான் பண்ற துரோகம் ஆயிரும். அம்மா, நீங்க பொண்ணை கொடுக்கலன்னாதான் எங்க குடும்பத்துக்கு நீங்க பண்ற பெரிய துரோகம். அதுக்கு இல்லைங்கம்மா, பொண்ணு கொடுக்கறது பத்தி இல்லைங்கம்மா. பொண்ணு கொடுத்தோம்னா 25 வருஷமா எஸ்டேட்ல வேலை பார்த்து பொண்ணை வளர்த்து ஆளாக்கி மருமகளாக்கி சொத்தையே வளைச்சு போட்டான் பாருன்னு ஊருக்குள்ள என்னை பத்தி தப்பா பேசுவாங்கம்மா. ஊருக்குள்ள பேசுறது பத்தி எனக்கு அக்கறை இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் உங்க பொண்ணுதான் ஏன் மருமக. சரிங்கம்மா, இந்த கல்யாணத்தை நான் சம்மதிக்கிறேன். ஆனா நீங்க 2 சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்னது? ஒண்ணு வந்துங்க, என் பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு மருமகளே தவிர சாகர வரைக்கும் உங்க வாயால என்னைய சம்பந்தின்னு கூடவே கூடாது. நான் வேலைக்கார டாக். வேற என்ன மாமா? இன்னொன்னுங்க, விருந்துக்கு வரவங்கள வடபாயம் சாப்பிடுவாங்கல்ல, அந்த எச்சிலையெல்லாம் எங்கேயாலும் எடுத்து போய் போடணும். போட்டு என் பொண்ணு செஞ்ச பாவத்தை அதுலதான் கழுவணும். அவ்வளவுதானே, என்ஜாய். மாப்பிள்ள பெருந்தன்மையா ஒத்துட்டாருங்க. எனக்கு தான் ஒண்ணும் புரியல. என்ன குமாரசுவாமி? இல்லைங்கம்மா, இன்னும் 4 நாள் தான் இருக்கு நிச்சயதார்த்தத்துக்கு. மண்டபம் எல்லாம் புக் பண்ணணும். ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறீங்களா? 10,000 ரூபாய்.